அன்பானவர்களுக்கு கரூர் பா. நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் நமது விண்ணொலி சேனல் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கரூரிலுங்க, அதாவது பழைய பைபாஸ் ரோட்டில் மூலப்பவுந்திர ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் நல்லதோர் மக்கள் பணியில் சீரும் சிறப்பும் செம்மையுமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு மருத்துவர் ஐயா ரமேஷ் அவர்களை சந்தித்து அவருடைய வெற்றி பயணங்களை பற்றி கேட்டேன். அவர் 10 நாட்களில் மூலம் பவுந்தரம் போன்ற வியாதிகளை சீரும் சிறப்பும் செம்மையுமாக குணப்படுத்துவதாக தெரிவித்தார். ஐயாவிடமே அதை பற்றி சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். சொல்லுங்க ஐயா. அதாவது ஐயா, இந்த நமது மூலப்பவுந்திர மருத்துவமனை 37 ஆண்டு காலமாக நல்ல விதமான சேவை செய்து கொண்டிருப்பதாக பலர் கேட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். தங்களை மக்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இன்னும் பல வியாதிகளில் இந்த மாதிரி மூலம் பவுந்திர வியாதிகளில் கஷ்டப்படுவோருக்கு நல்ல விதமாக தங்களுடைய அறிமுகம் கிடைத்து தங்களுடைய வியாதிகளை அவர்கள் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உங்களை நான் மக்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஐயா, இந்த வியாதி எதனால் ஏற்படுகிறது? இந்த வியாதிக்கு மூல காரணம் என்ன? பவுந்திரம், இந்த சீழ்வடிதல், ரத்தம் கசிதல் இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? அதற்கான வைத்தியங்கள் நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள்? என்ன மாதிரி செய்கிறீர்கள்? இதை வராமல் தடுக்குவதற்கு மக்கள் எந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும், அவங்க எந்த மாதிரி அதை பாதுகாப்பாக பயன்படுத்தி அதை மறுபடியும் வியாதியிலிருந்து தன்னை குணப்படுத்தி கொள்ள முடியுங்கிறத தாங்கள் விவரித்தால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் ஐயா. வணக்கம் தம்பி. இது மூலப்பவுந்திர வியாதி கடந்த கிட்டத்தட்ட 200 வருஷமாக நாங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட 7 தலைமுறையாக பார்த்துக்கிட்டோம். இது நாங்கள் ஆபரேஷன் கிடையாது, பத்தியம் கிடையாது, பரம்பரை சித்த மருத்துவம், சித்த ஆயுர்வேத மருத்துவம். இந்த மருத்துவத்தை மூல வியாதியை குணப்படுத்திருக்கோம். இது வாழ்நாட்கள் வளர அளவுக்கு ஒரு உத்தரவாதத்தோடு குணப்படுத்தும். இந்த மூல வியாதி வர்றதுக்கு அடிப்படை காரணம் அதிகப்படியான உஷ்ணம். அதிகப்படியான உஷ்ணமும் கெட்ட கிருமிகளாலையும் இந்த மூல வியாதி வரும். ரத்தத்தை தேங்கி நின்று அது சத பிண்டம், ரத்த பிண்டம் உண்டாகி அது உள்ளது வெளியே தள்ளிடும். அதை தள்ளி விட்டு சில நேரம் அதுவே போயிடும். இந்த சில நேரத்தில் அது வெளியில் வந்தாலும் உள்ள தள்ளி விட்டு அனுப்ப முடியாது. அது போயிடும். இது நடைமுறை. இது மூல வியாதிக்கு இந்த மாதிரி பௌத்திர வியாதின்னு ஒன்று சொன்னீங்க. அந்த பௌத்திர வியாதி ஆசனம் பக்கத்தில் கொப்பரை உண்டாகி பழுத்து உடைக்கி குறையோடி போய் உள்பக்க ஓட்டையிலிருந்து வெளியில் அது துவாரத்தை உண்டாக்கி அதை சலம், சீலு, கிருமிகள், அபான வாயு, மலம் கூட வரும். ஆசனத்துக்கு உள்பக்கம் தான் முதல்ல கொப்பரை உண்டாகும். கொப்பரை உண்டாகி அது பீஜத்துக்கும் ஆசனத்துக்கு நடுவில் அது கொப்பரை உண்டாகி அது உடஞ்சி அதிகப்படியான உஷ்டத்தினால உடஞ்சி வெளியில் சலம். இது பௌத்திர வியாதி. இதுக்கும் ஆப்ரேஷன் தீர்வு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இது ஆப்ரேஷன் பண்ணால் மருந்து வந்துடும். இது நம்மளுடைய மருத்துவத்தில் இந்த ஆசன வளைவுக்குள்ள உள்ள துவாரத்தையும் வெளியோட துவாரத்தையும் இணைச்சி அதை ஆணியோடு குணப்படுத்தி குணப்படுத்திடும். இது பரம்பரையாக நாங்கள் செஞ்சுட்டு வரனால இந்த மருத்துவத்தை பரம்பரை சித்த மருத்துவம் தான். இந்த ஆசன வெடிப்பு, வெளி மூலம், உள் மூலம், இந்த மாதிரி 9 மூலம் இருக்குது. உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், சீல் மூலம், கிழக்கு மூலம், நீர் மூலம், பிறகு மூலம் 9 மூலம் இருக்குது. 8 வகையான பௌத்தம், கொடிய பௌத்தம். இது 2 பேரும் நாங்கள் பரம்பரையாக பார்த்துக்கிறோம். கருவூர் 40 வருஷம் படிச்சிருக்கோம். ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து இருக்கும். வேறு என்ன கேட்குறது? அதாவது இந்த நாளில், இந்த 2026 நாளில் அனைவரும் நல்லபடியான செல்வ சிறப்போடு வாழ இந்த புத்தாண்டுக்கு அனைவருக்கும் வாழ்த்து கூறி 2026 ஆண்டு சகோதரத்தன்மை, ஒற்றுமை நீடிக்கணும். மனதான நெஞ்சால கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்ல பாசத்தோட நோயற்ற வாழ்வோட வாழணும்.
அதை வந்து பிரச்சனை இல்லாமல் சகோதர தன்மை ஒற்றுமை வந்து உண்டாகும். எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் உண்டாகி ரொம்ப நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்குது. அதை வந்து செஞ்சு போனதை வந்து நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்றதுக்கு நான் வழியை பார்க்கணும். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். அதாவது சிறப்பாக இருக்கணும்னு நான் கடவுளை வைக்கிறேன். நன்றிங்கய்யா.